ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி லெட்டர் போட்டால் கீ செயின் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதுக்கு மேஜிக் சர்க்கிள் போட்டு போகிறோம். மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரூஷே போட்டுக்கோங்க. ஸோ 6 சிங்கிள் க்ரூஷே போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். எண்ட்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுடைய அந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சு ஒன்று போட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த 6 சிங்கிள் க்ரூஷேலையும் 6 இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் போடணும். அப்போது ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச் அப்படின்றது 2 சிங்கிள் க்ரூஷேன்னு அர்த்தம். அப்போது ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரூஷே போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே சிங்கிள் க்ரூஷே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே இன்க்ரீஸ் போட்டோம் ஒரு ரவுண்டு, அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ் போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு திரும்ப அடுத்த ரவுண்டு என்னென்னா 2 சிங்கிள் க்ரூஷே ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் இன்னொரு ரவுண்டும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஒரு இதில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செயின் நீங்கள் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சஸ் போட்டு அதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் நான் செயின் ஸ்டிச் போடுவேன். ஸோ அதில் போட்டதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். செயின் ஸ்டிச்சஸ் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா, ஸோ நான் இதிலேயேவும் என் அப்படின்னு சொல்லி எம்ப்ராய்டரி மணி போட போகிறேன். ஸோ நீங்கள் எம்ப்ராய்டரி தெரியும் அப்படின்னா அதே மணி போடுங்க. இல்லை அப்படின்னா நான் இதில் லாங் ஸ்டிச்சாக போட்டிருப்பேன். கீழேருந்து எடுத்து மேலே அது பக்கத்துலேயே வேறு ஸ்டிச்சில் போடணும். இல்லை அப்படின்னா இப்போ பாருங்களேன், அது உருகிட்டு வந்துருக்கும். ஸோ அது மணிக்கு உருகிட்டு வந்துடும். ஸோ லாங் ஸ்டிச் போட்டு அது பக்கத்து ஸ்டிச்சில் இது பண்ணிடுங்க. ஸோ 2 லைன் போடுவேன். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கேப் தெரியாது. ஸோ போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. 2 லைன் போட்டிருக்கேன், அதனால் வித்தியாசம் தெரில. ஸோ இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன்லேயும் செஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல. ஸோ செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஜாயின் பண்ணிட்டு சென்டரில் கொஞ்சம் ஸ்டஃபிங்ஸ் வச்சுக்கோங்க. முதல்ல வச்சிங்கன்னா உங்களால் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட ஈஸியாக இருக்காது. ஓரளவு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கேப் இருக்கிறப்ப உள்ள ஸ்டஃபிங்ஸ் ஃபில் பண்ணிட்டு ஃபுல்லாக உங்களுடைய ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இது பண்ணிடுங்க. அப்படின்னா அந்த 2 இதுலேயும் இருக்கிற அந்த எக்ஸஸ் த்ரெட்டு, கட் பண்ணி விட த்ரெட்டெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங்லுக்கும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், எக்ஸஸாக இருக்க த்ரெட்டையும் கட் பண்ணிட்டு உள்ளே தள்ளிடுங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் அவுட்புட். ஸோ இது உங்களுடைய பென் ட்ரைவ்ஸ் இல்லைனா பைக்கு எதுக்குனாலும் நம்ம கீ செயினாக போட்டுக்கலாம். ஸோ எங்களுடைய மற்ற வீடியோஸை எங்களோட ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.